ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நிலனுக்கு பர்த்டே வரப்போது, அதுக்கான ஒரு குட்டி ஷாப்பிங் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி அவன்கிட்ட ஆல்ரெடி சைக்கிள் இருக்குது. அந்த சைக்கிள் இருக்கும்போது லாஸ்ட் மந்த் வந்து டெக்கத்லான் போகும்போது ஒரு பொருள் கேட்டுட்டு இருந்தான். ஸோ சைக்கிள் இருக்கும்போது எதுக்கு நீ இதை கேட்குற அப்படின்னு சொல்கிறதுக்கு அவன் என்ன சொல்கிறான் அப்படின்றதையும் இந்த வீடியோவில் பாருங்கள். நிலன், உனக்கு பர்த்டேக்கு என்ன வேணும்? என்னது? இந்த சைக்கிளை வச்சுக்க. அப்ப சைக்கிள் என்ன பண்றது? சைக்கிள கொடுத்துட்டு ஏமா? ஏன் உனக்கு சைக்கிள் வேணாமா? அப்ப சைக்கிள் என்ன பண்ணலாம்? யார்கிட்ட கொடுக்கலாம்? ஷாப்லயா? அந்த ஷாப்லயே கொடுத்துட்டு அப்படியா? யார் சொன்னாங்க? அப்பா சொன்னாங்களா? ஆக்சுவலாக டெக்கத்லானில் இப்படி ஒரு ஆஃபர் இருக்குது அப்படின்றது முன்னாடியே தெரிஞ்சிருந்தால் நம்ம கிருஷானோட சைக்கிளையும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணி நம்ம இந்த மாதிரி பண்ணியிருந்துருக்கலாம். இது ரீசெண்டாக தான் எங்களுக்கு இந்த விஷயம் தெரிய வந்துச்சு. டெக்கத்லானில் மெம்பர்ஷிப் ஆகிருக்கிறோம் அப்படின்னா, மெம்பர்ஷிப் வச்சுருக்கிறவங்க இந்த மாதிரி எந்த பொருள் வாங்கினாலும் அதை வந்து வித்தின் 1 இயருக்குள்ளே எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம், இல்லைனா வந்து ரீஃபண்ட் வாங்கிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த விஷயம் முன்னாடியே தெரிஞ்சிருந்தால் நம்ம கிருஷானோட சைக்கிளையும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணியிருந்துருக்கலாம். அவனோட சைக்கிள் இப்போ 3 இயர்ஸ் ஆகிடுச்சு. ஃபுல்லாக கம்ப்ளீட் டேமேஜ் ஆகிடுச்சு. பிரேக்லேருந்து எல்லாம் போயிடுச்சு. ஸோ அவனுக்கு வேறு ஏதாச்சும் வாங்கலான்னு பிளான் பண்ணியிருந்தோம். அது கூடவே நம்ம நிலனும் வந்துட்டு அவனோட லாஸ்ட் இயர் வந்து அக்டோபரில் தான் ஒரு சைக்கிள் வாங்கியிருந்தோம். ஸோ வித்தின் 1 இயருக்குள்ளே எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலான்னு சொன்னதுனால அவனே அந்த சைக்கிளை இப்படி வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு எங்களுக்கு ஐடியா கொடுத்துட்டான். லாஸ்ட் மந்த் டெக்கத்லான் போகும்போதே அந்த ஸ்கூட்டரை எடுத்து வச்சுட்டு விடவே இல்லாமல், சரி பர்த்டேக்கு ஸ்கேட்டிங் ஸ்கூட்டர் வாங்கிடலாம் அப்படின்னு பிளான் பண்ணி வச்சுருந்தோம். சரி இந்த சைக்கிள் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிவிட்டு ஸ்கூட்டர் வேணுமா சைக்கிள் வேணுமான்னு கேட்டால் ஸ்கூட்டர் தான் வேணும்னு சொல்லிட்டு இப்போ என்ன சொல்கிறான்னு பாருங்கள். சைக்கிள் வேணுமா வேணாமா? ஸ்கூட்டர் வேணுமா வேணாமா? சைக்கிள் வேணுமா ஸ்கூட்டர் வேணுமா? அப்ப ஸ்கூட்டர் வேணாமா? உன்னைய நம்பி எந்த முடிவும் எடுக்க முடியாது. நீ என்ன சொன்ன? இந்த சைக்கிளை கொடுத்துட்டு ஸ்கூட்டர் வாங்கலான்னு தானே சொன்ன? ஸ்கூட்டர் தான் நம்மள்ட்ட இல்லையே. ஆக்சுவலாக நாங்கள் பிளான் பண்ணது இந்த சைக்கிளை கொடுத்துட்டு இன்னொரு சைக்கிள் வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான். அவன் தான் எனக்கு சைக்கிள் வேண்டாம் ஸ்கூட்டர் தான் வேணும்னு சொல்லிட்டு இப்போ பாவம் போல் அந்த சைக்கிள் பின்னாடியே போகிறத பார்க்கும்போது எனக்கே ரொம்ப பாவமாக போச்சு. அப்படி இருந்தும் இப்போ எதுக்காக இதை எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, கிருஷானு சின்ன வயசில் இருந்தே அவனோட ஏஜுக்கும் அவனோட ஹைட்டுக்கும் தகுந்த மாதிரி ஒரு சைக்கிளாக மாற்றிட்டே இருந்தோம். ஸோ கொஞ்சம் அவன் ஹைட் ஆனதும் அந்த பழைய சைக்கிள் வந்து ஒன்று கீழே கொண்டு போய் வைப்போம், இல்லைனா யாராச்சும் தெரிஞ்சவங்களுக்கு வந்து அவங்க குழந்தைங்க இருந்தாங்கன்னா கொடுப்போம். இப்படி அவனுடைய ஹைட் மாற மாற நாங்கள் வந்து ஒரு சைக்கிளும் புதுசாக தான் வாங்கிட்டு இருந்தோம். பட் இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து இருக்கும்போது நம்ம எதுக்காக அதை யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு தோணுச்சு. அதனால தான் இப்போ இதை வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் போகிறோம். இப்போ வரைக்கும் அவன் மாறி மாறி தான் சொல்லிகிட்டு இருக்கான். ஃபைனலாக அவனுக்கு அங்கே போனதுக்கப்புறம் என்ன தோணுதோ அதை வந்து வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கோம். சைக்கிளை கொடுத்துருவோமா? சைக்கிளை கொடுத்துட்டு என்ன வாங்கலாம்? ஸ்கூட்டர் வாங்கலாமா? இப்போ சொல்லிட்டு மாற்றி மாற்றி பேசக்கூடாது. இந்த சைக்கிள் நாங்கள் வாங்கினது சிட்டி ஸ்கொயர் மாலில் இருக்க டெக்கத்லான். இப்போ நாங்கள் இதை எக்ஸ்சேஞ்ச் பண்ண வந்தது ஸ்டேடியம் பக்கத்தில் இருக்கிற டெக்கத்லானுக்கு தான் வந்திருக்கோம். ஸோ எங்கேனாலும் நம்ம வந்து சிங்கப்பூருக்குள்ளே எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். நம்மளுடைய அந்த மெம்பர்ஷிப் நம்பர் மட்டும் இருந்தால் போதும். எக்ஸ்சேஞ்ச் அண்ட் ரிட்டர்ன் கவுண்டருக்கு போனதும் நம்மளோட மெம்பர்ஷிப் நம்பரை வச்சு நம்ம இந்த பொருள் எப்போ வாங்கணுன்றதை செக் பண்ணுறாங்க. அதுக்கடுத்து ஒர்க் ஷாப்பில் அந்த சைக்கிளை கொடுத்துட்டு அதை அவங்க செக் பண்ணுற டைமில் நம்ம வேறு எதுவும் வேணும் அப்படின்னா அதை வாங்கிக்கலாம். நம்ம வேறு எதுவும் வாங்கலை அப்படின்னா அந்த சைக்கிளுக்கான அமௌண்ட்டை வந்து நம்மளுக்கு ரிட்டர்ன் பண்ணிடுவாங்க. அந்த சைக்கிளை கொடுக்கும்போது அவனோட ஃபேஸ் இருந்த ரியாக்ஷனுக்கு பேசாமல் சைக்கிளும் ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு நம்ம இன்னொன்று பர்த்டே கிஃப்ட்டாக அந்த ஸ்கூட்டர் வாங்கிடலான்னு கூட ஒரு நிமிஷம் தோணிருச்சு. ஆனால் அதுக்கப்புறம் தான் தோணுச்சு, அவங்க அண்ணன் எதை யூஸ் பண்ணுறானோ அதை தான் நம்ம நிலன் வந்து கண்டிப்பாக யூஸ் பண்ணுவான். இன்னொன்று அப்படியே சும்மா தான் இருக்கும். இப்போ ரீசன்ட் டேஸில் அவங்க அண்ணன் சைக்கிளில் வந்து ரைட் பண்ணுறதில்ல. அதனால் வந்து இவன் சைக்கிளை வந்து தொட்டே பார்க்கல. சரி இப்போ அவனுக்கும் பர்த்டே கிஃப்ட்டாக நம்ம எதுவும் வாங்கலைன்னு சொல்லிட்டு அவனுக்கு என்ன வேணுமோ நீ வாங்கிக்கோன்னு சொல்லியிருந்தோம்.
அவங்க அண்ணன் இந்த ஸ்கேட்டிங் ஸ்கூட்டர் எடுக்கவும் அந்த சைக்கிளை சுத்தமாக மறந்துட்டு இதில் ஒன்று ஒன்றா ரைட் பண்ணி பார்த்து அதில் ஒன்று சூஸ் பண்ணி வச்சுட்டான். அடுத்து அவங்க அண்ணன் ஸ்கேட்டிங் ஷூ எடுத்து ட்ரை பண்ணி பார்க்கவும் இவனும் அதை எடுத்துகிட்டு வந்துட்டான். இது உனக்கு ஓட்ட முடியாதுமா. இல்லை இல்லை, இது உனக்கு போட முடியாது. அது கிளாஸ் போய் கற்றுக்கணும். உன் கால் வந்து சுளுக்கிரும். நீ என்ன இன்னும் குழந்த தானே. 4 இயர்ஸ் ப்ளஸ் தான் அதை இது பண்ண முடியும். 4 இயர்ஸ் ஆகணும் உனக்கு. உள்ள குடிக்க கூடாது. அப்பாட கொடு, பில் போட கொடு. அப்பா கிட்ட முத கொடு. போடுங்க. லாலி பிளேன் இல்லை, மெதுவா இறங்கு, கீழே இறங்கு. தம்பி கார் வருது, நில்லு 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 நில்லு. இங்கிட்டு வா அம்மாட்ட இங்கிட்டு வா. பார்த்துக்கோங்க, ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. கீழே போட்டியா? ஒரு வழியாக 2 பேருக்குமே வாங்கியாச்சு. வாங்கிட்டு நம்ம சைக்கிள் வாங்கின அமௌண்ட்டில் இருந்து டிடெக்ட் பண்ணிவிட்டு மீதி அமௌண்ட்டை பே பண்ணிவிட்டு கிளம்பிட்டோம். பர்த்டேக்கு 4 நாளைக்கு முன்னாடியே வாங்கியாச்சு. அதுவும் அவன் முன்னாடி தான் வாங்கினோம். இருந்தாலும் அவனுக்கு பர்த்டே அன்னைக்கு மார்னிங் வந்து அவனுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு நான் பிளான் பண்ணிவிட்டு இதை செட் பண்ணுறதுக்காக நம்ம ஒரு ஷாப்பில் கொடுத்துருவோம். 4 நாள் கழிச்சு தான் நமக்கு கிடைக்கும் அப்படின்ற மாதிரி அவன்கிட்ட சொல்லிட்டேன். எப்படியும் தூங்கி எழுந்திரிச்சா நம்ம நிலன் மறந்துடுவான். ஆனால் கிருஷானுக்கு லீவ் முடிஞ்சு ஸ்கூல் ஆரம்பிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் என்னால் இதை ரைட் பண்ண முடியுமான்னு தெரியலன்னு சொல்லி இன்றைக்கே ஓப்பன் பண்ணணும்னு கேட்டான். சரி, வெள்ளிக்கிழமை வரைக்கும் வெயிட் பண்ணேன். வெள்ளிக்கிழமை மார்னிங் நம்ம அன்பாக்சிங் பண்ணி நம்ம நிலனுக்கு வந்து ஒரு சர்ப்ரைஸ் பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணோம். அது சர்ப்ரைஸாக இருந்துச்சா இல்லை ஃப்ளாப் ஆச்சான்றதை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.